உறவுகளுக்கு வணக்கம். ரெண்டு முக்கியமான புனித தேச தலைவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தேச தலைவர்கள் தான் இங்க யார் இந்த தேசத்தை ஆளணும் அப்படின்னு நியமிக்கிற அளவுக்கு பேச்சு இருக்கும். ஒரு மயிருக்கும் இல்லை. யாரு அப்படின்னா, இந்த வருண் டாக்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு பேசக்கூடிய ஒரு வலையொலி அவர் வச்சுக்கிட்டு அதுல ஒரு மிகப்பெரிய விஐபியா தன்னைத்தானே நினைக்கக்கூடிய ஒரு பி குமார் அப்படின்னு பிரியகுமார், நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன், அவரை கூப்பிட்டு வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் போனீங்க வந்தீங்க அப்படின்னு என்னென்னமோ கேட்டாங்க. அவருக்கு அவர் என்னென்னமோ சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது அவர் நாம் தமிழர் கட்சியோட 5 ஆண்டுகளுக்கு முன்பு தீவிர ஆதரவாளராக இருந்தவர் இன்னைக்கு அதை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார். பாவம், பெரிய தேச புனிதர் அல்லவா, அவர் வாயிலிருந்து நல்லதானே வரும், ஒரு பெரிய ஆசிரியர் அல்லவா, அவங்க அப்பா பெரிய ஆசிரியர் அல்லவா, அதனால அவர் வாயிலிருந்து புனிதமான வார்த்தைகள் தான் வரும். அப்படியே புனிதமான வார்த்தைகளோட உண்மையான வார்த்தைகள் தான் வரும் அவர் பேசுனதுலாம். என்ன அப்படின்னா, பாரிஸ் ஆளுநருடைய வலையொலி முடக்கப்பட்டதா சொல்றாரு. அந்த வள்ளல் ஐயான்னு கேட்டால் ஒரு தமிழ் போராளிகளுடைய அந்த புத்தகத்தை காட்டி அந்த நம்பரை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அதெல்லாம் சரி, அதை நாம் தமிழர் கட்சி தான் செய்தது, இந்த ஐடி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா சுனதா தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது போல கேவலமான ஒரு போக்கு. மேடையில நாங்க இந்த ஐடிகளை நீங்க அதாவது திறந்து வைங்க, ஓப்பன் பண்ணுங்க, நிறைய ஐடிகளை வைங்கன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தேச தலைவர் யாரே தமிழ் தேச தலைவர் நம்ம சொல்லக்கூடிய, நீங்க சொல்லக்கூடிய கருணாநிதி இல்ல, எங்க தமிழ் தேச தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படமோ சில இதை வரும்பொழுது ரிப்போர்ட் அடிச்சு பிளாக் பண்ண நேரிடும், அதை முடக்கிடுவாங்க. நம்ம திறம்பட செயல்படணும் சமூக ஊடகங்கள் அப்படின்னால 4-5 ஐடிகளா வச்சு அதை நல்லா திறமா வச்சுக்கோங்க, நம்ம தேர்தல் நேரத்தில் நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் போன வரணும்னு அவங்க பேசினாங்க. அது இந்த நாய்க்கு எப்படின்னா, அந்த ஃபேக் ஐடியா வச்சுக்க சொன்னாங்களே, மேடையிலே சொல்றாங்களே, அப்ப அதை இதெல்லாம் வைத்து அவர்களெல்லாம் சேர்ந்து முடக்குனாங்க அப்படின்னு முக்குறான் அவருடைய முக்கு. இது என்னன்னா, இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஊர்ல இருந்து பின்னாடி சென்னை வந்த பிறகுதான் தெரியுதான், காது வழியில நாம் தமிழ் அப்படி கெட்ட செய்திலாம் இவருக்கு நேராவே தெரியுதான். எப்படி தெரியுதான், அதெல்லாம் உண்மை அப்படின்னு இவருக்கு தெரியுதான். இவர் சொல்றாரு, அதுல நிறைய புராண கதைகள் போல அந்த 2018-17 நடந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து பேசி ஒரு வழி பண்ணிட்டாரு. அதுல குறிப்பா வண்டாரி தமிழ்மணி அவர்களுடைய மனைவி ஜான்சி ராணி இறந்தப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு முக்கியமான புள்ளி ஒன்று அவங்க கொடுக்குற ரியாக்ஷனும் அவங்களோட முக பாவனையும், சிற்ப கழட்டி வாயில கவ்வ கொடுத்து எதையாவது கரைச்சி மூஞ்சில ஊத்திடலாமான்னு பாக்குறேன். இந்த ராஜபக்ச பேண்டது ஒன்று இருக்கும்ல, அதுக்கு மூஞ்சில ஊத்திடலாமான்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் எரியுது. அன்னைக்கெல்லாம் அவன் ஒரு ஆளு கிடையாது, இன்னைக்கு அவன் ஆளு. இவர் மரியாதை, இவர் ஒரு ஆசிரியர், கெட்டவார்த்தை பேச மாட்டாரு, ஆனா ஆஃப் கேமரால பாத்தீங்கன்னா கெட்டாத பேசிடுவேன் சொல்றான். மாறி சொல்றான் பி குமார் பீப்ப. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க இறந்து போனதுக்கு காரணம் துரைமுருகன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அன்னைக்கு முகநூல்ல பேசப்பட்டது போகப்பட்டது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான தனியார் விளக்கம் அவரு சொல்ல போறாரு, சொன்னாரு. அது வண்டாரி தமிழ்மணிக்கும் துரைமுருகனுக்கான அந்த கான்வகேஷன். அவரு முடிஞ்சா வழக்கத்துக்கு கூட என்னமோ பண்ணிட்டோம், அவங்க பேசுவோம், அதுக்கு உண்மையா பொய்யாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர் இந்நேரம் உண்மையா இருந்தா அவர் வேற மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். சரி விடுங்க, இது வேற, இதெல்லாம் காரணம். அது மட்டும் இல்லாம மதிப்பிற்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம், சீமான சொல்லும் பொழுது அப்படியே இப்படி, ஆனா கல்யாண சுந்தரத்தை சொல்லும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் போகும்போதெல்லாம் அவர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு, அதனால நம்ம பேச வேணாம், இல்லைன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. டேய், உனக்கு என்ன தெரியும்? 5 வருஷம் பயணம் பண்ணிய என்ன வேலையை நோட்டின? இவனும் உங்க அப்பனும் போய், மதிப்பிற்குரிய அவங்க அப்பாவும் போய் விட உட்காந்து 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது பெரிய வேலைகள். சரி, வேலைகளாகவே இருக்கட்டும், பேசி நான் அவ்வளோலாம் செஞ்சேன், இப்போ அவங்களாம் என்ன பதில் சொல்லுவேன்? கட்சி செத்து போயிடுச்சா, இல்லை கட்சி தவறு நடந்துருச்சா, இல்லை ஆட்சிக்கு கட்சி சொன்னதெல்லாம் செய்யாமல் போயிடுச்சா? கட்சி கட்டமைப்புக்குள்ள அந்த கட்சியோட கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்சி சரி செஞ்சுக்கும். அதை தாண்டி மக்கள்கிட்ட இன்னும் வரல, ஆட்சி அமைக்கல, அங்க ஏதாவது தவறா நடந்துருச்சு, இதுக்கு இதா நடந்துருச்சு அப்படின்னா நீ சரி, அன்னைக்கு சீமான் நல்லது செய்வேன்னு சொன்னாரே, இன்னைக்கு நல்லது செஞ்சாரா அப்படின்னு கேட்பான், நீ பதில் சொல்லலாம். கட்சி உள்கட்டமைப்புக்குள்ள நடக்கக்கூடிய வேலையை கட்சி சரி செஞ்சுக்கும். அதுக்கு எதுக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லணும்? கட்சியோட உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. அது என்ன, யாரை தூக்குது, யாரை கொண்டு வருது, எல்லாம் கட்சிக்கு உள்ள சம்பந்தப்பட்டது. கட்சிக்கு வெளியில மக்களுடைய பார்வையில மக்கள் பணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மக்கள் பணியில சீமான் வழி மாறினாடா நாதாரி நாயே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
அப்ப கோவம் எழுமையாதா? இப்ப இவருடைய நோக்கம் என்ன? நான் போய் 1 மணி நேரம் நானும் எங்க அப்பா உட்காந்து பேசிட்டோம், அவங்களுக்கு பதில் சொல்லணும், கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு முரண்பாடு ஆயிடுச்சு. இது இல்ல தம்பி. கட்சியை தாண்டி வெளியில வந்தோன்னா என்னென்ன வேலைகள் இருக்கு, மக்கள் பணியிலிருந்து சீமான் தரமுறட்டானா, தம்பிகள் தரமுறட்டாங்களா அப்படிங்கிறத நீ பேசணும். நீ ஒரு நோக்கத்திற்காக வந்த, அது செயல்பட முடியல, அதனால நீ போய் கொண்டு. இது நெடுதூர பயணம், இது பெரிய தொடர்வண்டி. இந்த தொடர்வண்டி எங்க போய் நிக்கணும் வண்டி ஓட்டுற சீமானுக்கு தெரியும், தொடர்வண்டி ஓட்டுற சீமானுக்கு தெரியும். அதுல ஏறக்கூடியவர்கள் தன்னிடம் வந்தோன்னா இறங்கிறாங்க, இல்ல அவர்களிடம் வரும்பொழுது ஏறிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த இதுல பயணம் பண்ணி கொண்டு போய் இலக்கடைய வேண்டிய வேலை, அது எங்க போகணுங்கிறது உள்ளக்கூடிய ஆட்களுக்கு, பணி செய்யக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். உன்னை போல வழிபோக்கன் போல வந்து ஏறி இறங்கி பயன்பெற வரல, அதை தெளிவா உணர்ந்துக்கணும். இன்னொரு என்ன அப்படின்னா, அவன் சொல்லும் போதே நான் சேலத்துல இருந்தப்ப, சேல டீமா நீனு, அன்னைக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு, யாரு இந்த பாவாடா பாண்டியன் வந்து சுத்திட்டு இருக்கானே ஜெகதீஷன், அவங்க டீமா நீனு? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய நாயின்னு தெரியுமா? யாரு இந்த ஜெகதீஷன், பாவாடா ஜெகதீஷன் தெரியுமா? இன்னைக்கு அவன் எங்க போயிருக்கான்? வேல்முருகன் டு விஜய். இன்னைக்கு நீ விஜய்க்கு துதி பாடிட்டு இருக்க, அப்பில இருந்து உனக்கு தெரிய வேணாமா? சொல்லுடா, துதி பாடிட்டு இருக்க, உனக்கு தெரிய வேணாமா? விஜய் ஆட்சிக்கு வந்து சரியா செஞ்சுட்டாரு அப்படிங்கிறனால சீமான வெறுத்து நீ விஜய் கட்சிக்கு போனியா? என்னைக்கு நீ நாம் தமிழ் கட்சி நேசிச்சு உள்ள இருந்தியோ அதே போல இன்னைக்கு விஜய் நேசிக்கிற, அவ்வளவுதானே? அதனால நீ போற. ஆனா ஒண்ணு இல்லையே, சீமான் கட்சி நாம் தமிழ் கட்சி செய்ததை விட விஜய் என்ன செய்தார், அந்த கட்சி என்ன செய்ததுன்னு உன்னால பதில் சொல்ல முடியுமா? ஒரு மயிரும் இல்ல. அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், மொல்ல மாறித்தனம், முடிச்சவைக்குத்தனம், இதுதான் விசிலடிச்சான் குஞ்சுகளுடைய வேலைகள், மடக்கூதி கூதிகள் இது போல வேலைகள் தான் செஞ்சிருக்கு. இதை தவிர அவர் என்ன செஞ்சிருக்கு? கரூர்ல செத்தானே, அவனுக்கு ஏதாவது அன்னைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது ஒண்ணு, ஒரு மயிரும் கிடையாது. மாணவனை நாசமாக்குற நாசகர வேலையில இருக்கான், அவனை நீ ஆதரிக்கிற, சரி விட்டு தோல. இந்த கல்யாண சுந்தரம் ஒருத்தர் சொன்னியே, அப்ப அந்த காலகட்டத்தில் நம்மளும் பணி செய்தோம், கட்சியில நிறைய வேலைகளை செய்தோம், அது வேற. அப்ப மதிப்பிற்குரிய அண்ணன் ஒருத்தர் ஜெயக்குமார் இருக்காரு, அவர் வந்து ரயில்வேல பணி செய்யக்கூடிய அண்ணன். அவரும் நானும் அண்ணன் ரொம்ப வந்து எப்படின்னா சென்சிட்டிவா இருப்பாப்புல, நிறைய பேசுவார். பேசும்பொழுது கல்யாண சுந்தரம் போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியப்ப, எங்களுக்கு மேல ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை போய் தேடி போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு திருச்சி மாநகர மாவட்ட செயலராக ஒருத்தர் இருந்தார், நான் பேர் சொல்ல விரும்பல. அவரை நீதிமன்றம் பக்கத்துல குடியிருந்தாரு. அவரை போய் பார்த்து, அண்ணன் என்னன்னு அப்படின்னு நம்ம சில கேள்விகளை கேட்டோம். இது போல கல்யாண சுந்தரான் என்ன நீக்க வெளியே போற மாதிரி இருக்கேனே, சூழல் இப்படி அமைதனே, இப்படி ஒரு ஒரு இது இருக்கும்ல, நம்ம நேரடியாக அண்ணன் சீமானுடைய தொடர்பு இல்லை. அப்ப நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது, அவர் தானே அந்த மாநகர மாவட்ட செயலாளர், அந்த இதை பார்த்துக்கிறாருன்னு போய் நம்ம கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுக்கு முன்பு வர என்ன செய்யறது, யாருமே தவறுன்னு தீர்மானிக்க முடியல. ஆனா அவர் சொன்ன பதில கண்டுபிடிச்சிட்டோம். சீமானனே இப்ப துரைமுருகனுக்கெல்லாம் ஆதரவா போராடு வராரு, அவர்கள்லாம் இருக்கும்போது ஏன் கல்யாண சுந்தரத்தை நிக்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வரும் பொழுது, துரைமுருகன் சீமான் இங்க வந்தோடனே, திருச்சிக்கு வந்தோடனே துரைமுருகன் ஆட்களும் துரைமுருகனும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆட்டுக்கால் பாயா வாங்கி சீமானனுக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால அவரை வந்து பெருசா வச்சுக்கிட்டு கல்யாண சுந்தரத்துக்கு நீக்கிட்டாங்களாம். ஆட்டுக்கால் பாயா இப்படி சீமானனுக்கு பிடித்த சில உணவுகளை கொடுத்து சீமானனை திருப்திப்படுத்துறாங்க. அப்படிலாம் செய்தனால அண்ணன் வந்து அவங்க பேச்சை கேட்கறது போல ஒரு சொல்லாடல் பண்ணாரு. இன்னும் அண்ணனும் உயிரோட இருக்காரு, ஜெயக்குமாரனும் உயிரோட இருக்காரு, நானும் உயிரோட இருக்கேன். எங்கள்கிட்ட சொன்னாரு, அன்னைக்கு தெரிஞ்சுக்கிச்சு சரி இது வேற எது போல அப்படின்னு. அப்பதான் உத்து காலங்கள் சொல்ல பதில் சொல்லுது. இந்த சொல்லக்கூடிய நபர் இருக்காரு பாருங்க, திருச்சி மாநகர மாவட்ட சொல்ல, அவரு இந்த ஜெகதீஷன், அங்கிட்டு போன வெற்றி குமரன், அப்புறம் புகழ், இப்படி உருப்படாத ஜென்மங்கள்லாம் சேர்ந்து பெரிய வேலைகள்லாம் செஞ்சிச்சு. எவன் எங்க வரணும், எவன் எங்க வரணும், எப்படி அவங்க எப்படின்னா நகை வளரும் பொழுது வெட்டிடணும், அது போல சில ஆட்களை வெளியேற்றிட்டே இருந்தாங்க. இது வேலையெல்லாம் நடந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ என்னன்னா சொல்ற, இல்ல இல்ல இவர் வந்து அவரு கல்யாண சுந்தரத்தை எல்லாம் ஒடுக்கிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு. யாரை நீக்கணும், யாரை சேர்க்கணும் அப்படின்னு அண்ணன் சீமானுக்கு தெரியும். நீ சீமான பார்த்தோ அல்லது தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்தோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்கன்னா உனக்கு சில முரண்பாடுகள் இருக்கும். கொள்கையும் கோட்பாடையும் பார்த்து நம் தலைவன் எவ்வளவு உறுதியாக இந்த கொள்கையில் இருந்தான் அப்படின்னு தமிழ் தேசிய தலைவரை பார்த்து நீ இந்த கட்சிக்கு வந்த அப்படின்னா அப்படி இருக்காது. அதன் பிறகு இதை வழிநடத்தக்கூடிய சீமான் இந்த கொள்கை பிடிப்புல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அதை நோக்கி நீ செயல்படணும். கட்சிக்குள்ள நடக்கிற சண்டைக்காக கட்சிக்குள்ள நிறைய சண்டைகள் இன்னும் நிறைய வரும், அது வேற. அது சும்மா கிடையாது. ஒரு வீட்லயே வந்து ஒரு 2 குடும்பம், உங்க அப்பா குடும்பமும் உங்க அம்மா குடும்பம் ஒன்னா இருந்துச்சுன்னா விளங்காது, சண்டை வரும். இல்ல உன் அப்பா குடும்பத்தோட சித்தப்பன் கூட இருந்தாலும் சத்தியமா சண்டை வரும்.
அப்படியே வரும்பொழுது ஒரு கட்சிக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கான், அப்ப எவ்வளவு சண்டைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கணும் அண்ணன் சீமானுக்கு தெரியாதா? அதெல்லாம் நீ சொல்லி கொடுத்து தான் அவர் சரி பண்ணணுமா? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு தேவைக்காக நாம் தமிழர் கட்சிங்கிற தொடர்புடையில ஏறி அவர்கள் வந்த இடத்துல இறங்கிட்டு நீங்க இந்த தொடர்புடைய சரியில்லை, இது பண்ணல, இது வெடிச்சிரும், இது வீழ்ந்துரும், இது தடம்புரண்டுரும் அப்படின்னா செருப்ப வாயில கவ்வ கொடுத்து அடி அடின்னு அடிக்கணும் தோணுமா தோணாத? எதையாவது ஒரு அவதூறு தூக்கி வீச வேண்டியது. நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணிருச்சு, நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணிருச்சுன்னு மக்களுக்காக போராட்டத்துல பின்வாங்கியதா? கொள்கையும் கோட்பாடுல இருந்து பின்வாங்கியதா? இவன் கேட்கிறான், அன்னைக்கு வேட்பாளராக யார் நின்னா, அன்னைக்கு யார் நின்னா, அன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர் யார் இருந்தா, அதெல்லாம் கேள்வியில் தம்பி, அது மாறும். அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன, இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன, இப்படி கேளு. இது கேளு. இந்த கொள்கையில இருந்து ஏன் மாறினீங்க, இந்த கொள்கையில இருந்து ஏன் மாறினீங்கன்னு கேளு. உன்னுடைய கேள்வி சரியா இருக்கும். கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பொறுப்பு விடயத்திலாம் நீ வந்து பொது வழியில பேசிக்கொண்டு அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன், நான் பார்த்துட்டேன் பூத்துட்டேன் அப்படின்னா நீ பாலிச்சாலும் தான் நீ பெரிய இது வேணா அங்க போய் பூம்ப வேண்டியதானே, பின்தொடர வேண்டியதானே சொல்றேன். அதே பின்னாடி பின்தொடர்ந்து போக வேண்டியதானே. இங்க வந்து எதுக்கு நீ பின்தொடரணும்? அதுக்கான நோக்கமும் இல்ல, அவசியமும் இல்ல. உன் வேலை என்ன? நாம் தமிழர் கட்சியோட இதை கருத்துல வச்சு உன்னோட பின்தொடர்பாளர்களை உன் வழியில ஏற்றி கொண்ட, உன்னோட பார்வையாளர்களை கொண்டு வந்த, அதன் பிறகு வளர்ந்துட்டுங்கிற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சரியில்லை, தவறுன்னு விமர்சனிக்க வேண்டியது. அதாவது உன்னுடைய வளர்ச்சி எப்படி? ஆரம்பத்துல வந்து நீ டியூஷன் எடுத்த, அப்பா வந்து டீச்சரா இருந்தாரு எல்லாம் சொல்ற, நீ டியூஷன் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கியா சொல்லு. அப்ப அதை விடுத்துட்டு உனக்கு எதுல வருமானம் வருதோ அதை ஏறி நீ பயணம் பண்ணிட்டு போற. நீ செய்யக்கூடிய தொழில் மாறுதுல. சீமான் அரசியலை தொழிலா பாக்குறாரா? பதில் சொல்லு. என்ன இளவையாவது பேச வேண்டியது. நேற்று ஒரு கூத்தாடி பையன் இன்னைக்கு வந்துட்டாங்கிறனால நீங்க கொண்டாட்டம். கரூர்ல 41 பேரை கொன்னுட்டு செத்தவன் குடும்பத்தை கூப்பிட்டு அஞ்சலி செலுத்தின ஒரு கிறுக்கு கூமுட்டையை பார்த்திருக்கியா? சொல்லுடா, பார்த்திருக்கியா? அவனுக்கெல்லாம் நீ ஆதரிக்கிற. என்ன அடிப்படை அறிவு இருக்கு சொல்லு? என்ன அறிவு இருக்கு? இதுவரை மக்கள் போராட்டத்துல எது இதெல்லாம் நின்று இருக்கா சொல்லு? ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு மயிறு கிடையாது. ஆனா நீங்க பெருசா பேச வேண்டியது விசிறடி சாங்குஞ்சு போல. அப்ப செருப்பு கல்வி அடிக்கும் தோணுமா தோணதான்? கேபார், அதாவது மடக்கூதிகளை பின்பற்றவர்களுக்கும், அதாவது விஷயல சொன்னேன், விவசாய பின்பற்றவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. மடக்கூதித்தனமாக மடக்கூதியை ஊதி கொண்டு திரிகிறவர்களுக்கும் இங்க நாகரிகமாக அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக வயிற்றுக்கு சோறு செய்யக்கூடிய விவசாய வேலை செய்யறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. உன்னுடைய ஊதலெல்லாம் அங்கிட்டு வச்சுக்க, இங்கிட்ட வந்து கிளப்ப இருக்கு, எடுத்ததுல போட்டோம்னா பொழந்துரும். கருத்தை சொன்னேன். அதனால தயவுசெய்து உணர்ந்துக்கணும். எதையாவது பேசி சீமானை இழிவுபடுத்திடலாம், இதை பேசி சீமானை இழிவுபடுத்திடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டியது, திரிய வேண்டியது. எத்தனையோ ஆட்களை சமாளித்துக் கொண்டு இந்த கட்சியை வழி நடத்தி 8% வாக்குக்கு மேல வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நீ ஒரு பிண்டகா பைய நீ பேசி பின்னடைவு ஏற்படுத்திடுமா? அறிவார்ந்த தமிழ் சமூகம், அறிவார்ந்த மக்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் யோசிப்பாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை போல கூமுட்டைகள் வேற வழி இல்லாத ஏதோ ஒரு வேலைக்காக எதையோ தின்னது போல திரியிறீங்க. அதானே, வேற என்ன இருக்க போகுது? ஒன்னும் கிடையாது. நீ நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். கட்சியோட உட்கட்டமைப்பு பிரச்சனைனால நான் வெளியே போனேன் அப்படின்னா பொத்தி கொண்டு போ. ஆனா மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. துரைமுருகன் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் என்னைக்குமே கட்சியையும் கொள்கையையும் கோட்பாடையும் தலைவரையும் அண்ணன் சீமானை விட்டு கொடுத்ததில்லை. அதில் தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு சாட்டையிட்ட பெருசா சீமான் மாட்டிட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாரு, எதையாவது அரைக்கூவல் எடுக்க வேண்டியது. வாய்ச்சொல் வீரன் மாதிரி பேசக்கூடாது, வாழ்ச்சொல் வீரன் மாதிரி பேசணும். சரியா? ஒரு ஏளவும் தெரியாம எது பேசாத. என்ன கிடக்கு நீ வந்து பேச, என்ன என்ன நடக்க போகுது சொல்லு? நீ வந்து பின்தொடர்பாக உருவாக்கி வச்சிருக்க. நீ ஒரு சீனு, அதுவும் விஜய் மாதிரியே ஒரு சீன் போடுவ பாரு, அவனே ஒரு சீனு, அவனை போல ஒரு சீனு போட்டு நீ அந்த வேலையை செய்து கொண்டிருக்க. அதானே? அப்படி சீன் போடுற உனக்கெல்லாம் வந்து தெரியாது அரசியல்னா என்ன, இது எப்படி இருக்கும், இதோட போக்கு எப்படி, இதோட வழித்தரம் எப்படின்னு உனக்கு தெரியாது. இந்த விசிலடிச்சாங்குஞ்சு போல கூத்தாடுங்கிற வேலையை வச்சுக்கோ. ஆனா அதை கொண்டு வந்து இங்க களத்துல நின்று வேர்வை சிந்துறவன்ட்ட நீ காட்டிட்டு இருந்த அப்படின்னா எதையா எடுத்து கலப்ப மண்ணுடி எடுத்து மண்டையில பொழந்துட்டு போடா நாயன்றுவாங்க. மக்களா இது நீங்க தெளிவா உணர்ந்துக்கணும். என்ன நாம் தமிழர் கட்சி ஆதரித்தவர்களா இன்னைக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சிந்தித்து பாருங்க. ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வெளியே போயிட்டாருன்னா என்ன வேலைக்காக வெளியே போனாரு, போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. ஒரு கட்சி உறுப்பினர் உள்ள இருந்துட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா போய் என்ன வேலையை பண்றான், எதுக்காக பண்றான்னு பாருங்க. எவன் ஒருவன் தன் தாய் வளர்த்து ஒருவனை ஆளாக்கி விட்ட பிறகு அந்த தாயையை வேசின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்கும் அப்படியே ஒண்ணு.
இப்படிப்பட்ட மடையர்கள் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இவர்கள் பேச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். இவர்கள் பேசுவது சரியா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். தயவு செய்து மக்களாகிய நீங்களும் உறவுகளும் சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய முகமே சின்னமாக விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினதான் இந்த நாடு வளரும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.